ஹலோ ஆல். பிக் பாஸில் வந்து ஸ்ரீரஞ்சனி அமித்தோட ஒய்ஃப் வந்திருந்தாங்கல்ல. ஸோ அவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. எஸ்பெஷலி பாருவோட கேமை பற்றி. நீ கேமுக்காக என்ன வேணாலும் பண்ணுவ, அதுதான் அவனோட பாசிட்டிவ். ஆனால் நீ கேமுக்காக என்ன வேணாலும் நீ பண்ணுவா. ஸோ அந்த மாதிரி இருக்க நீ பாருன்னு சொல்கிறாங்க. ஸோ அமித்கிட்ட வந்து சொல்கிறாங்க அவளை வந்து நம்பாது, ஏன்னா அவள் வந்து கேமுக்கு மட்டும்தான் லாயல்ட்டின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, ஏன்னா மற்றவங்கெல்லாம் வந்து என்னெல்லாம் வந்து பேசுகிறாங்க, அதுக்கு வந்து அட்லீஸ்ட் பாரோட கேமை பற்றி வந்து சொல்கிறாங்களே, அதுவே கொஞ்சம் பரவாயில்ல எனக்கு தோணிடுச்சு. அடுத்தது அமித்தோட குழந்தை. ஸோ பாரு வந்து சீட்டிங் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் எந்த விதத்தில் ஃபன்னுன்னு தெரியல. ஏன்னா ஒரு குழந்தை மனசுலேயே வந்து இந்த மாதிரிலாம் வந்து ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்திருக்கு. ஸோ அது எந்த விதத்தில் சரின்னு எனக்கு தெரியல. ஸோ நீ பார்க்கிட்டே வந்து எப்போ பார்த்தாலும் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது ரொம்பவே போரிங்காக இருக்குது. ஸ்க்ரீனில் எல்லாருக்கிட்டையும் நல்லபடியாக பேசு, அந்த மாதிரி தான் வந்து அமித்தோட ஒய்ஃப் சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் வந்து ஓகேங்க, ஏன்னா பாரு கேமுக்காக எதை வேணாலும் பண்ணுவா அப்படின்னு வந்து நினச்சிட்ருக்காங்க. கரெக்டு தான், ஏன்னா பாரு ஃபுல்லாக வந்து கேமுக்காக தானே இருக்காங்க. அட்லீஸ்ட் அவங்களாவது கொடுத்த சம்பளத்துக்கு வந்து கரெக்டாக வேலை பார்க்குறாங்க. ஏன்னா சும்மா போய் உக்காந்துட்டு நல்லா மேக்கப் பண்ணிவிட்டு தின்னுட்டு தூங்கிட்டு மற்றவங்கள குறை சொல்லிவிட்டு கேவலமாக பேசிவிட்டு அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் அங்கே இருக்காங்க. ஸோ அவங்கள கம்பேர் பண்ணும்போது ஓகே, பாருன்னா வந்து கேமுக்காக அவள் வந்து என்ன வேணாலும் பண்ணுவாள், அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கா. இதுவே வந்து ஒரு பையன் பண்ண அவன் ஹீரோ. இன்னொரு விஷயம் எனக்கு என்ன தோணிடுச்சுன்னா, இப்போது யார் வந்தாலும் எந்த ஃபேமிலி வந்தாலும் பாருவை பற்றி என்ன சொல்கிறாங்க அது கேட்குறதுக்காக ஒரு கூட்டமே வந்து வீட்டில் இருக்குது. ஒரு கூட்டம் இல்லை, அந்த வீட்டில் இருக்கிற எல்லா கூட்டமும் வந்து பாரு வந்து என்ன சொல்கிறாங்க அது தெரிஞ்சுக்கிறதுக்காகவே வந்து அந்த வீட்டில் வந்து எல்லோரும் இருக்காங்க. அப்போ இவங்கெல்லாம் வந்து இவங்களோட கேமில் வந்து கான்ஃபிடெண்ட்டாக இல்லை. அதனால தான் வந்து பாரு என்ன சொல்கிறாங்கப்பா, இல்லைன்னா அவங்களோட ஒப்பீனியன் எப்படி இருக்குது அதெல்லாம் கேட்குறதுக்காகவே இருக்காங்க.